லேடிஸ் லேடிஸ் எல்லாருக்கும் நன்றி. வெரி குட் நன்றி மேடம். வந்துட்டீங்களா? தெரியல, நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது வெளியே போனீங்க, இவன் முடிச்சிட்டானாட்டு அங்க வந்து பார்த்து உள்ள வரீங்க அதானே? தெரிய காட்டு கட்டளைக்கு என்ன யாராலையும் ஏமாத்த முடியாது. மினிஸ்ட்ரியில உங்களுக்கு ஒரு இடம் பார்க்க சொல்றேன், ஓகேவா? பை த பை தமிழ் மன்றம் எங்க பார்த்தாலும் தமிழ் மன்றம் ஓபன் பண்ணிடுறாங்க. ஆனா இந்த மாதிரி தமிழ் மன்றம் எங்கேயாச்சும் இருக்க மாட்டது டவுட் தான். வெரி குட். உங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம், நன்றி. இது நான் முடிக்கல ராஜா. தேங்க்யூ ராஜா. இது சீமான் கேட்ட தம்பி சீமான். வெரி குட். பை த பை எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் ஒரு பாட்டு பாடாம நான் இறங்கவே மாட்டேன். பட் ஒன்லி இந்தி சாங் மட்டும் தான் பாடுவோம். பரவாயில்லையா? பரவாயில்லையா? இந்தி சாங் பாட்டுமா? ஓ கையா ஓ கையா ஓ மஞ்சி ஓ நெஞ்சி ஓ கையா ஏ அக்கா மகளே ஜித்து. இந்த மாதிரி நிறைய கைவசம் வச்சிருக்கேன். பட் என்னன்னா நம்ம பாப்பாலாம் இங்க பாடினாங்க நல்லா, அவங்களுக்கு காம்படிஷனா நான் வந்துடக்கூடாதுன்றதுக்காக நான் இதோட முடிச்சுக்கிறேன். வரட்டுமா? எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். பார்த்தீங்களா? எல்லா பொங்கலை நல்லா கொண்டாடுறீங்க. வெரி குட். நெக்ஸ்ட் சந்திப்போம். நன்றி. வரட்டுமா? தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ. அடுத்தது பட்டிமன்றம் என்றாலே அது பாரதி மேடமும் ராஜா சாமி தான். அவர்களுக்கு நிகர் யாரும் இல்லை. இன்னும் பலமாக தலைப்பு தேவையே தேவையில்லை. அப்படி ஒரு பட்டிமன்றம் போடணும். இன்றைக்கு பட்டிமன்றம் தேவையே தேவையில்லை. நிறைய பேர் தேவையில்லைக்கு வீட்டுக்கு போயிடுவாங்க. ஒரு நல்ல தலைப்பு. இது எல்லாரும் கூடி ஏற்பாடு பண்ணது. வாழ்க்கையில் மகிழ்ச்சி உள்ளது கொண்டு நிறைவதே, உலகை சுற்றி வெல்வதே. அவர்களுக்கு நாம் துரோகம் செய்தவளாகிவிடும். இருப்பதிலே மகிழ்ச்சியை கண்டு கொண்டிருப்பது தோல்வி அடைந்தவர்களுடைய மனப்பான்மை. தோல்வி அடைந்து திரும்ப முயற்சி செய்யாதவர்களுடைய மனப்பான்மை. தோல்வி அடைஞ்சாலும் சரி, நீ துப்பினாலும் சரி, நான் போயிட்டே இருப்பேன் என்று மேலே மேலே போகிறவர்களால் தான் உலகம் இவ்வளவு உன்னதமான இடத்தை அடைந்திருக்கிறது. உங்க ஊர்ல எடிசன் கதை எத்தனை ஒரு கேள்விப்பட்டிருக்கீங்க? எந்த பிலமெண்ட் போடணும் பல்புக்குள்ளதுக்காக 100 பரிசோதனை. உங்க ஊர்ல நயாகரா அருவிக்கு பக்கத்திலே இருக்கிற டெஸ்லாவினுடைய சிலையை பாருங்கள். ஆல்டர்னேட்டிங் கரண்டை கண்டுபிடிப்பதற்காக எத்தனை இரவுகள். இது ஒரு தீர்வுக்கான விஷயம் இல்லை, ஒரு தேடலுக்கான செய்தி. நாங்க ஒன்றும் பெரிய சூர்தாசர் இல்லை. இவங்க பேசுறதெல்லாம் சூர்தாசர் பேசுற மாதிரி. ஒரு கண்ணனை பற்றி பாடிய ஒரு பழைய கவிஞர், வாழ்க்கை ஒரு போராட்டமா இருக்கக்கூடாது அப்படின்னு இறை நம்பிக்கையில தத்துவார்த்தமா பேசுறாங்க. இவங்க வீரதாசரை பத்தி பேசுறாங்க. உனக்கு புரியலையா? அப்பனை போய்க்கு, மாமனை போய்க்கு, இதான் சொல்லுவாங்க அந்த காலத்துல கிராமத்துல. உனக்கு புரியலையா? உன் சிஇஓவை போய்க்கிறா. அவன் எங்க ஊருக்காரு. அவன் இன்னும் மாங்காய் ஊருகா சாப்பிட்டு இருக்கான், உப்புமா திங்கிறான், அப்பப்ப பிரியாணிக்கு அலையிறான், சைத்தூன் எங்க இருக்குது தேடுறான். அவன் போய் கேட்டுட்டு நாளைக்கு வர சொல்றாங்க, கேட்டு இருக்கு பாருங்க, அதை தந்தது இதுதான் அப்படின்னு